வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹார்ட்டி வெல்கம். இந்த வீடியோவில் சிக்கன் ரோஸ்ட்டை ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த சிக்கன் ரோஸ்ட்டை ரசத்துக்கு சாம்பாருக்கெலாம் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ரோஸ்ட்டை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 750 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனில் உப்பு காரம்லாம் சேர்த்து ஊற வச்சுக்கணும். அதுக்கு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நான் சிக்கனில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். தயிர் ரொம்ப புளிச்ச தயிர்லாம் இதில் சேர்த்துடக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக புளிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தயிர் தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த சிக்கன் ரோஸ்ட் நம்ம இந்த மாதிரி உப்பு காரெல்லாம் சேர்த்து ஊற வைக்காமலும் செய்யலாம். பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, சிக்கனை இந்த மாதிரி தயிர் சேர்த்து ஊற வச்சு நம்ம சமையல் பண்ணும்போது சிக்கன் தயிரில் ஊறுறதுனால நல்லா சாஃப்டாக ஆகும். அது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். இந்த சிக்கனை ஊற வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரம். உங்களுக்கு நிறைய டைம் இருந்தால் எக்ஸ்ட்ரா டைம் கூட ஊற வச்சுக்கோங்க. அதிக டைம் ஊற வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது நம்ம ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன். கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கணும். அடுத்தது இது கூட ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கணும். பிரியாணி இலை ஒரு மீடியம் சைஸ் இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே 3 லவங்கம் சேர்த்துக்கணும். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஸ்பைசஸ்லேருந்து நல்லா வாசனை வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இதை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்போட அனல் மீடியமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு மசாலா கருகிடாமல் வரும். இப்போ இந்த ஸ்பைசஸ்லேருந்து நல்லா வாசனை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் சீக்கிரமாக வருந்துடும். அதனால் நம்ம முதல்ல சேர்த்துட்டோம்னா கருகின மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்துட்டு 30 செகண்டுக்கு லைட்டாக வறுத்து விட்டுக்கிட்டால் போதும். இப்போ இந்த ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா நான் 30 செகண்டுக்கு வறுத்துட்டேன். இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கணும். ஸ்பைசஸ்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ இந்த ஸ்பைசஸை நான் நல்லா ஆற வச்சிட்டேன். அதனால் இப்போ அரைக்கிறதுக்காக நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஸ்பைசஸை பவுடர் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெஷ் மசாலா நல்லா கம வாசனையோடு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக சிக்கன் ரோஸ்ட் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். அதனால் நான் இதை சேர்த்துருக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கணும். பெருஞ்சீரகம் சேர்த்து தாளிக்கிறதுனால எண்ணெயை அதிகமாக ஹீட் பண்ணிட்டோம்னா பெருஞ்சீரகத்தை சேர்த்ததுமே கருகிடும். அதனால தான் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கணும். இப்போ இந்த பெருஞ்சீரகம் பொரிஞ்சிடுச்சு. அடுத்ததாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சுக்கணும். அடுத்து இது கூட வெங்காயம் சேர்த்துக்கணும். நான் 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கணும். இந்த உப்பு பார்த்திங்கன்னா 4 பிஞ்ச் அளவுக்கு தான் இருக்கும். அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நம்ம சிக்கனில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கிறோம். இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ரோஸ்ட்டில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த வெங்காயத்தை வதக்கிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நான் மீடியம் சைஸில் 15 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் இதில் இப்போ நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வாசனை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை இதில் சேர்த்துக்கணும். அடுத்து இந்த சிக்கன் கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் மசாலாவை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த சிக்கனை நல்லா இந்த மசாலாவில் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும்.
சிக்கனை 2 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் அரை கப்புக்கும் குறைவான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடியை போட்டு வேக வச்சுக்கணும். சிக்கன் அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக இடையில மூடி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு இதை வேக வச்சுக்கணும். இப்போது 10 மினிட்ஸ் ஆகுது. இந்த சிக்கன் நான் மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருக்கிறேன். இப்போ நான் மூடி எடுத்துடுறேன். இப்போ இந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாவே போதும். இதை மிக்ஸ் பண்ணும்போது அடுப்போட அனலை மீடியம் அனலில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணியில் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெளியில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மசாலா பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா கோட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் சிக்கனை வதக்கிக்கணும். இதுக்கு டைம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 7லேருந்து 8 நிமிஷம் அவ்வளோதாங்க ஆகும். இப்போ நம்மளோட சிக்கன் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த சிக்கன் ரோஸ்ட்டை செய்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.